என்னடா முன்னாடி அடிச்சுதான் விளையாண்டீங்க, இப்ப கடிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவும் பவித்ரா ஜாக்லின் காலை பிடிச்சு நல்லா கடிக்க போயிட்டாங்க உங்களுக்கு. ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியோ சௌந்தர்யா, விஷால், அருண் டீம் டார்கெட் பண்ணி காலி பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து யார் டீமை காலி பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெஃப்ரி, அன்சிதா, பவித்ரா இவங்க டீம், அதாவது ப்ளூ டீமான முத்து, தீபக், மஞ்சரி, எல்லோ டீமான ஜாக்லின், ரஞ்சித், ரயான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெஃப்ரி டீமை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது ஜாக்லினுக்கும் பவித்ராக்கும் பயங்கர ஃபைட் வருது. பவித்ரா வந்து ஜாக்லின் காலை பயங்கரமா பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஜாக்லின் ஏதோ பவித்ராவை அட்டாக் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படி இருக்கல பவித்ரா தன்னோட எனர்ஜி எல்லாம் காலியாகி என்ன பண்ணன்னு தெரியாம பவித்ரா அப்படியே கடிக்க போறாங்க. அந்த இடத்துல வந்து ஜாக்லின் உசாரதுக்கு முன்னாடி மஞ்சரி பவித்ரா கடிக்கிறா, பவித்ரா கடிக்கிறான்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த கேம்ல முத்து, மஞ்சரி செம உசாருங்க. யாராவது சின்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்கள கத்தி ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடறாங்க. அந்த இடத்துல ஜாக்லினும் வந்து பவித்ரா கடிக்கிறத பார்த்துட்டு ஏதோ ஒரு பேட் வேர்ட் பேசிட்டு இந்த கேமுக்கே நான் வரலடா அப்படின்ட்டு அந்த பக்கம் நடந்து போறாங்க. அதுக்கப்புறம் பவித்ரா வந்து நான் பண்ணது தப்பு தான், வேணா நீங்க வேணா என்ன கடிச்சுக்கோங்க மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அப்படி பார்த்தோம்னா அன்சிதா என் மேல ஏறி உட்கார்ந்துட்டாங்க, அப்பெல்லாம் நான் பொறுமையா இருந்தேன்னா அப்படின்ட்டு பவித்ராக்கும் மஞ்சரிக்கும் பயங்கரமா வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பவித்ரா சாரி கேட்டுறாங்க. உடனே மஞ்சரி வந்து அவங்க தப்புன்னு சொல்லிட்டாங்க, ஒண்ணுமேல் யாரும் எதுவும் பேச வேண்டாம், கேம் கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல என்னன்னு தெரியல, முத்து படுத்து கிடக்காப்ல, முத்த கால கொண்டு ஏதோ அடிபட்டுச்சா என்னன்னு தெரியல, ஜெஃப்ரி பிடிச்சி ஏதோ தடவிட்டு இருக்காப்ல. அந்த இடத்துல பவித்ரா மறுபடியும் பயங்கரமா டென்ஷன் ஆகி நான் கடிக்க தான் போனேன் ஆனா கடிக்கல, ஆனா அதுக்காக நீ சொல்றது எல்லாமே கரெக்டா அப்படின்ட்டு வந்து பயங்கரமா கத்துறாங்க. இந்த கேமை பார்க்கல கண்டிப்பா முத்து, மஞ்சரி, தீபக் இவங்க டீம் தான் வெற்றி பெற மாதிரி இருக்கு. ஏன்னா முத்து ஆரம்பத்திலே பிளான் போட்டு ஜாக்லின் டீமை கைக்குள்ள வச்சுக்கிட்டு மத்த டீமை காலி பண்ணிட்டு இப்ப முத்து, மஞ்சரி, தீபக் ரொம்ப அக்ரெசிவா விளையாண்டு வேற லெவல்ல அவங்க கோட்டையை பாதுகாத்து கெட்டி சூப்பரா விளையாடுறாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.